ஹானேங்க டாரன் நான் உங்களுதுனா அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் டா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜிம்மன் கன்னர் ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஒன் ஷாட்டோட பேர் என்னன்னா சேல் டு அன் ஐடல். ஸோ இது கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த ஸ்டோரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஜேர்னர் அண்ட் ஒரு லவ் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட் சவுத் இந்தியா டு சவுத் கொரியா. ஸோ கண்டிப்பாக பிடிக்கும் இந்த ஜேர்னர் உங்களுக்கு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் ஹூ ஆர் சப்போர்ட்டிங் மீ. லவ் யூ ஆல். ஓகேடா, நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாமா? லைக் என்னது ட்ரீம் வேர்ல்ட். இப்போ ஸ்டார்டிங்கில் அப்படியே காட்டின ஒரு பொண்ணு தான் தாவணி போட்டிருக்கா, செம்மையாக ஓடிட்டுருக்கா, ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக இருக்குது. அப்படியே உள்ளே ஓடிட்டு மூச்சு தவங்க அப்படியே ஒரு ட்ரீ பக்கத்தில் யார் இவங்கெல்லாம் என்னத்துக்கு துரத்திட்டு இருக்காங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே அப்படின்னு நின்றுட்டு இருக்க. இப்போ ஒரு பர்சன் அப்படியே ஏதோ கோணிப்பையில் பிடிக்கிற மாதிரி அந்த பொண்ணை அப்படியே பிடிச்சி தூக்கிட்டு போகிறாங்க. இங்கே அந்த பொண்ணு செம்மையாக கத்திட்டு இருக்கா, என்ன விடுங்க அப்படின்னு கத்திட்டே இருக்க. அப்படியே மூஞ்சில கச்சு போச்சு அப்படியே அமுக்குறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுன்னு உங்களுக்கே தெரியும். மயக்கம் போட்டுறா, அவ்வளோதான், அவளை கொத்தா அங்கே தூக்கிட்டு வந்துடுறாங்க. இப்போ இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகி இப்போ இன்னொரு சிட்டியில் காட்டினா செம்மையாக ஒரு பாய் பேண்ட் அப்படியே ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபேன்ஸ் கிட்டலாம் பேசிட்டு அந்த பாய் பேண்ட் அப்படியே கீழே இறங்குறாங்க. ஃபுல்லாக ஃப்ரஸ்ட்ரேட்டடாக கீழே வர அப்போ ஒரு மேனேஜர் தான், சார் உங்கள் அப்பா என்னது, எங்கள் அப்பா இப்போ என்ன சொன்னான், அவன் இந்த கிளம்போல்ட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, இப்போ என்னத்த சொன்னான்? இல்லை சார், அது மறுபடியும் அந்த பொண்ணுங்க பார்க்குறதுக்கு. ஓ அந்த டீலா, சரி சரி, அரேஞ்ச் பண்ண சொல்லு, நான் வரேன். எப்பவும் போல் யாரையும் எனக்கு பிடிக்க போகிறதில்ல, யாரையும் பார்க்க போகிறதும் இல்லை, அப்புறம் எதுக்கு அப்படின்ட்டு ஜிம்மன் பாட்டு கேஷுவலாக மேனேஜர் எல்லாம் அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டு அவங்க கிளம்புறான். ஸோ ஜிம்மன் இப்படி கிளம்பணுன்னு இந்த பக்கம் அப்படியே காட்டினா ஒரு டார்க்கான பிளேஸில் ஒரு மீட்டிங் ரூமில் ஏதோ ஒரு சீரியஸாக கொஞ்சம் நிறைய பேர், அதாவது நிறைய டீலர்ஸ் மாதிரி இருக்காங்க, பிளாக் சூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படி உட்காந்துருந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இதில் ஹெட்டாக ஒரு டீலர் இங்கே பாருங்கள், நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக சேல் பண்ணுறோம், பட் ஐடல் ஜிம்மன் அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நல்லபடியாக நம்ம ஒரு பொண்ணை சர்ச் பண்ணி கொடுக்கணும், பட் நம்மளால் அது இன்னுமே முடியல. லைக் அவங்க அப்பா அவரை கண்ட்ரோல் பண்ணுற விதமாக நிறைய பார்த்துருக்காரு, பட் நம்ம சூஸ் பண்ண பொண்ணுங்களா அவர் எதுக்குமே மயங்குற மாதிரி தெரில. பட் இந்த வாட்டி நம்ம டீலிங்கில் புதுசாக ஃப்ரெஷ் ஐட்டம்ஸை நம்ம காணிக்கிறோம், அவரை மயக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ அல்வா கடையில் அல்வா கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போது டீலர்ஸ் எல்லாம் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு இப்போ அப்படியே காட்டினா ஒரு பெரிய ரிங் மாதிரி இருக்குது, சென்ட்ரலில் அவ்வளோ பெரிய குழி, அந்த குழிகள் என்ன இருக்குன்னே தெரியல, ஒரு மாதிரி டார்க் சர்ஃபேஸாக இருக்குது, மேலே ஒரு ஃப்ளாஷ் லைட்டு, அதாவது கொஞ்சம் ஒரு கோல்டன் கலரில் லைட்டு, சுற்றி யார் உட்காந்துருக்கானே தெரியாது, பட் நிறைய பர்சன்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. இது பொண்ணுங்களை சேல் பண்ணுற ஒரு மார்க்கெட் மாதிரி. ஸோ அதனால் யாரோட ஃபேஸும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. எல்லாருமே கம்ஃபர்டான ஒரு ட்ரெஸ்லேயும் ஒரு மாஸ்க்லேயும் தான் வருவாங்க, பட் எல்லாருமே ரொம்ப பெரிய பணக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஏரியாவே இந்த டீலிங்காண்டி போயிட்டு இருக்க. இப்போ ஒவ்வொரு கேர்ள்ஸாக கொண்டு காணிக்கா, சில பிள்ளைங்களாம் கதறிட்டு இருக்கு, சில பிள்ளைங்களாம் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருக்க. இங்கே தான் நம்ம ஜிம்னு உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ அவங்க அப்பாவோட மேனேஜர் வந்திருப்பாரு, அவரும் அப்படி பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருக்காரு. சார் உங்களுக்கு எந்த பொண்ணையும் இந்த தடவையும் பிடிக்கலையா என்ன? புரியல, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு ஜிம்மன் ஒத்த வார்த்தையில் கேட்டுட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்கிப் ஆக, எனக்கு எந்த பொண்ணையும் பிடிக்கல, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஜிம்மன் அந்த பிளேஸ்லேருந்து எந்திக்கிறான். அப்போ அந்த மேனேஜர் தான், சார் சார் ப்ளீஸ் சார், இந்த ஒரு பொண்ணு மட்டும் சார் ப்ளீஸ் உட்காருங்க சார். இவனுக்கு எல்லாரும் வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு உட்காடுறான். உட்காந்துட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். பார்த்தா அந்த கேஜில் எந்த சவுண்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, பட் சல்லுன்னு உங்கள் கொலுசு சவுண்டு மட்டும் கேட்குது. ஸோ ஜிம்மன் அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தவன் அப்படியே உங்களே அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அந்த கேஜ்குள்ளே இருக்குது நீங்கள் தான், உங்களை அப்படியே ஷோ பண்ணோன்னே அப்படியே அடி போட்டு வாங்குறாங்க. ஸோ இங்கே அந்த மேனேஜர் அப்படியே ஜிம்மனே நோட் பண்ணிகிட்டு இருக்கான், ஓகே சொல்லிடுவாரா அப்படின்ட்டு. இங்கே நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணெல்லாம் டீயர்ஸ் தேங்கி நிற்கிது, எங்கே இருக்குன்னே தெரியல, ஒரு மாதிரி அப்செட்டாக அதில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இங்கே எல்லாரும் உங்களுக்கு வேலை பேசுகிறாங்க அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியல, ஏதோ ஒரு லாங்குவேஜில் கத்திட்டு இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. அப்படியே பார்த்துட்டு எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு உங்களோட தாவணியோட ஷால் எடுத்து அப்படியே உங்களை ஃபுல்லாக ரேப் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் போட்டிருக்க காஸ்டியூமும் சரி, உங்கள் மூக்குத்திலேருந்து உங்கள் கால் கொலுசு வரைக்கும் ஜிம்மன் அப்படியே ரசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ உனக்கு ஒரு மாதிரி உங்களை பார்த்தோன்னு ஒரு ஃபீலு. ஸோ அப்படியே அந்த மேனேஜரை பார்த்து பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ மேனேஜரும் என்ன ஓகே சொல்லிட்டாரா அப்படின்ட்டு டக்குன்ட்டு இந்த இன்ஃபர்மேஷனை ஜிம்மனோட டேடுக்கு அப்படியே இன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்கேருந்து உங்களை பை பண்ணிக்கிறான். ஸோ இப்போ அப்படியே காட்டினா நீங்கள் தான், நான் இங்கே போக மாட்டேன், என்னை ஊருக்கு கூட்டிகிட்டு போங்க, நான் என் ஊருக்கு போகணும், நான் என் ஆட்டுக்குட்டியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கீங்க. இங்கே அந்த பர்சன்ஸ்லாம் உங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. இங்கே ஜிம்மன் அப்படியே சிகரெட் எடுத்து பற்ற வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். இப்போ நீங்கள் உள்ளே இருந்து கத்துற சவுண்டு மட்டும்தான் கேட்குது. அப்படியே டென்ஷன் ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே தான் வரான். என்ன கத்திட்டே இருக்கா அப்படின்னு கேட்க நீங்கள் ஜிம்மனே பார்க்குறீங்க. சார் இவங்கெல்லாம் என்னை கடத்திட்டு வந்துட்டாங்க, நான் எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியல,
ப்ளீஸ் எனக்கு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. இந்த ஜிம்மனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே பார்த்துட்டு இதெல்லாம் திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு டொப்புன்னு ஒரு அறை, அவ்வளவுதான். அரைஞ்ச அறையில டக்குன்னு மயக்கம் போட்டு வில இப்ப தூக்கி உள்ள கொண்டு போய் போடுங்க அப்படின்னு சொல்ல டக்கு டக்குன்ட்டு உங்களை பிடிச்சி அந்த கார்ல போடுறாங்க. அதே ஃபோர்ஸ்ல அப்படியே தூக்கி ஜிம்மனோட ஹவுஸ்ல போட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப நீங்க ஏதோ கேஷ் ஆன் டெலிவரி நேரா வீட்டுக்கே கொரியர் பண்ண மாதிரி ஜிம்மனோட வீட்டுல வந்து படுத்துட்டு இருக்கீங்க. நீங்க ஜிம்மன் அப்படியே ரூமுக்குள்ள வராரு, பாக்குறாரு உங்களை அப்படியே படுக்க வச்சுட்டு போயிருக்காங்க. தாவணி அப்படியே சுத்திட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ஷாலை லைட்டா இழுத்தா உங்க பிளவுஸ் தான் இருக்கு. என்னவா இது, என்ன காஸ்டியூம் வினோதமா இருக்கு, ஜஸ்ட் இதை போட்டு இந்த ஸ்கர்ட் போட்டு இதை ரேப் பண்ணுமா, அவ்வளோதானா, இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா உங்களே. உங்கள் கண்ணும் அப்படியே ரெட்டிஷாக போயிருக்கு. உங்கள் நோஸில் அந்த மூக்குத்தி அதில் வரைக்கும் அப்படி பயங்கர ரெட்டிஷாக இருக்குது. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அச்சோ அடிச்சிட்டு நான் இல்லை பண்ணதுக்கு அடிக்காம பின்ன என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் உங்களே எப்படி பார்க்குறான். ஒரு மாதிரி ரசிக்கிறான் இன்ச்சு பை இன்ச்சா. உங்கள் ஃபோர்ஹெட்டில் அழகாக அந்த முடி லாங்காக வந்து ஹேரை பின்னி போட்டிருப்பீங்க. ஸோ அதுவும் செம்ம லாங்காக இருக்குது. அப்படி தண்டியா முடி அவ்வளோ அழகாக இருக்குது. சுட்டி பார்த்துட்டு யாரு நீ, எங்கேருந்து வந்திருக்க, உன்னை பற்றி எதுவுமே தெரில, சீக்கிரம் வந்துச்சிரு அப்படிங்கிற மாதிரி உங்களை அப்படியே கீழே வரைக்கும் பார்க்குறான். உங்கள் காலில் அவ்வளோ ஜல்லு ஜல்லுன்னு கொலுசு போட்டிருக்கீங்க. அதை பார்த்துட்டு இது என்னது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு சிரிக்கிறான். பிகாஸ் அவனுக்கு இதெல்லாம் வியர்டாக இருக்குது. பட் இதெல்லாம் நம்ம இந்தியன் கல்ச்சர்னு நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆக நீங்கள் தான் எந்திக்கிறீங்க. எந்திரிச்சிட்டு நான் எங்கே இருக்கேன், இது என்ன இடம் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகுது. நான் எங்கே வந்திருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியல, யார் இவங்கெல்லாம், திடீர்னு என்ன யாரும் வந்து அரைஞ்சாங்க, அப்புறம் இங்கே இருக்கேன், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழ ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ ஜிம்மன் கீழே அப்படியே குக் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஏதோ சவுண்டு கேட்டதும் அதுவும் உங்கள் ஜல் ஜல் அந்த சவுண்டு தான் கேட்குது. முடிச்சிட்டா போலையே அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக மேலே தான் வரான். வந்துட்டு ஓய் அப்படின்னு சொல்ல யாரு நீங்க, எதுக்கு நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, என் கண்ணு மூக்கு வாயி என் கிட்னி எல்லாத்தையும் சேல் பண்ண போறீங்களா? ஐயோ நீங்க பாருங்க, தப்பான ஆளை கூப்பிட்டு வந்துட்டீங்க, என்கிட்ட பணம் காசுலாம் ஒண்ணுமே கிடையாது, நல்லா மெத்து வேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசிட்டே இருக்க. ஜிம்மனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்து உங்களை பெட்ல புஷ் பண்ணி அப்படியே மேலே ஏறி உட்காந்துட்டு ஓய் அப்படிங்கிறான். நீங்க அப்படியே கொப்பு சிப்புன்னு ஆயிடுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணில் டியர்ஸ் ஃபார்ம் ஆகி நிற்கிது. அப்படியே பர்ஸ்டட் ஆகிற நிலமையில அமைதியாக இருக்கீங்க. இப்போ கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆக சொல்லிட்டே இருக்கேன், சத்தம் போட்டே இருக்கேன், என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல உங்களுக்கு ஒன்றுமே புரியல. பிகாஸ் ஜிம்மன் கொரியனில் பேசுகிறாரு, நீங்களும் தமிழில் பேசுகிறீங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஜிம்மன் அப்படியே பார்த்துட்டு ஏய் இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு கேட்க, இங்கிலீஷா, அது யார் படித்தா, நான் தான் ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆச்சே அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் மனசுலேயே பாதிலே ஓடி வந்திருப்பீங்க ஸ்கூல் பிடிக்கல அப்படின்ட்டு. தோடா மாலும் அப்படிங்கிறீங்க. ஸோ இங்கே ஜிம்மன் என்ன தோடவா அப்படின்ட்டு அவன் லாங்குவேஜில் அது என்னன்னே புரியாமல் பார்க்குறான். சோ ஒயனு அப்படின்ட்டு லிட்டில் அப்படிங்கிறீங்க. ஸோ இங்கே ஓ தெரியுமா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் நீங்களும் இப்போ கான்வர்சேஷன்லாம் கொஞ்சம் இங்கிலீஷில் தாண்டா இருக்கும். இப்போ நீங்கள் தான் அப்படியே பார்த்துட்டு நீங்கள் யார், நான் வந்து இந்த ஊரில் நான் ஐடல்னா பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறவங்க, ஓ கூத்து பண்ணுறவங்களா அப்படின்ட்டு ஒத்த வார்த்தையில சப்பையாக முடிச்சிடுறீங்க ஜிம்மனோட அவ்வளோ பெரிய ஒர்க்கை. ஜிம்மனுக்கு ஒன்றும் புரியல, வாட் அப்படிங்கிறான். ஸோ இப்போ ரெண்டு பேரும் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வந்துட்டு இப்போ உங்களை டேபிளுக்கு அந்த பக்கமும் ஜிம்மன் இந்த டேபிளுக்கு இந்த பக்கமும் அப்படியே ஒரு டிரான்ஸ்லேட்டரை ஆன் பண்ணி வச்சுட்டு ஓகே ஜெமினாய் ஜஸ்ட் டிரான்ஸ்லேட் வாட் ஷி செட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கமாக ஃபோனை திருப்பிட்டு உன் லாங்குவேஜில் பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுவும் ஜெமினாய் சொல்லுது தமிழில் உங்களுக்காண்டி. ஸோ நீங்களும் ஜெமினாய் கிட்ட சொல்ல ஜெமினாய் அப்படியே வந்துட்டு ஜிம்மன் கிட்ட சொல்லுது. ஸோ இப்படி தான் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரமாக கான்வர்சேஷன் போகுது. ஸோ ஜிம்மனுக்கு புரியுது நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, யார் நீங்கள், எப்படி வந்தீங்க அப்படின்ட்டு. அப்போ தான் அவனுக்கு ஸ்பெஷலாக தெரிய வருது உங்களை கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ அவனுக்கு அதான் ஷாக்காகவே இருக்குது. இந்த மாதிரி வாழைக்கெல்லாம் பொண்ணுங்க விருப்பப்பட்டு தானே வருவாங்க, உன்னை அங்கேருந்து கடத்திட்டு வந்தாங்களா? ஆமாம் கடத்திட்டு தான் வந்தாங்க. எனக்குமே ரொம்ப பயமாக இருந்துச்சு. நைட் டைம் என் ஆட்டுக்குட்டியை தேடி தான் வெளியே வந்தேன். பட் திடீர்னு கருப்பு கலரில் ட்ரெஸ் போட்டு அத்தனை பேர் குடுன்ட்டு எனக்கு பயம் ஆயிடுச்சு. அதான் அங்கேருந்து ஓடி வந்தேன். ஆனால் சடனாக கோணிப்பால் அமுக்கிற மாதிரி என்னை இப்படி அமுக்கிட்டாங்க அப்படின்ட்டு நீங்கள் கையெல்லாம் ரியாக்ஷன் வச்சு சொல்ல ஜிம்மனை எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணுது. நீங்கள் வச்ச ரியாக்ஷன்லாம் பார்த்துட்டு ஜிம்மன் லைட்டாக சிரிச்சிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல.
என் கஷ்டம் பார்த்தா என்ன உங்களுக்கு சிரிப்பா தெரியுதா அப்படிங்கிறீங்க. ஜிமின் அப்படியே இல்லைன்ட்டு கை கட்டிட்டு, இல்ல அதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் வியர்டா இருந்தியா அதான் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்க, எங்க பார்க்குறீங்க, கண்ணை நோண்டி போடுவேன் அப்படிங்கிறீங்க. இதையும் ஜிமனே டிரான்ஸ்லேட் பண்ணுது. ஸோ ஜிமன் அப்படியே உங்களை ஷாக்காக பார்த்துட்டு, நீ ஒரு ரூமில் இருந்தல்ல, ஆமாம், அந்த ரூமுக்கு பக்கத்து ரூமில் நீ போய் ஸ்டே பண்ணிக்கோ சரியா, அண்ட் முதல்ல இருந்து கெட்டப்ப மாற்று அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். பிகாஸ் நீங்கள் அந்த சாரியோட ஃப்ளீட்டில் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் உள்ளே போடுற இதெல்லாம் வெளியே தெரியுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் கெஸ் பண்ணிட்டு அப்படின்னு ஈஸியாக மேலே ஓடிடுறீங்க. இப்போ ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு வெளியே வரீங்க. உங்கள் ஹேர்லாம் லைட்டாக தான் ஒதுக்கிறீங்க, லைட்டாக மெஸ்ஸி பிரைட்ஸாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு, ஏன் இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்ட்டு அவர் வாய் தவறி சொல்ல, டேபிளில் இந்த ஜெமினாய் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணுது. ஸோ இதை பார்த்தோன்னே, என்னங்க சொன்னீங்க, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு ஜிம்மன் செம்மையாக சமாளிக்கிறான். அப்படியே சமாளிச்சுட்டு கொஞ்சம் டைம் போகுது. இப்போ நீங்களும் ஜிம்மனும் தான் அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. நான் எப்போ என் வீட்டுக்கு போகிறது, எனக்கு ஆட்டுக்குட்டி ஞாபகமாகவே இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் குழம்பிட்டு இருக்க. ஜிம்மனுக்கு புரியுது நீங்கள் ரொம்ப சேடாக இருக்கீங்க, உங்களுக்கு வீட்டுக்கு போகணுன்னு தோணுது அப்படின்ட்டு. ஸோ அப்படியே பார்த்துட்டு, நான் சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பிடுறேன் சரியா, இன்னொரு 1 வீக் வெயிட் பண்ணு, இந்தியாவில் நீ எந்த பிளேஸ்ன்னு பார்த்து டிக்கெட் போட்டு உன்னை பார்சல் பண்ணிடுறேன் ஓகே அப்படின்ட்டு ஜிம்மன் இங்கே சொல்ல, என்னங்க சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் வழங்கலை அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஜிம்மன் இருந்தாலும் மறுபடியும் ஃபோனை தூக்கி இடையில வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருக்கான். உண்மையிலே நான் வீட்டுக்கு போகிறேன்னா ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு ஜிம்மனை வந்து டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறீங்க. எங்கள் ஜிம்மனுக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக நீங்கள் ஜிம்மின் கூட தான் ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஏய் என்னங்க சொல்லுங்கங்க. இல்லை எவ்வளோ நாளாக தான் இதே ட்ரெஸ்ஸில் இருப்ப? எவ்வளோ நாளா? 2 days தானே ஆச்சு. 2 days ஆச்சு, மேலே இந்த கப் அடிக்குதுடி, போய் முதல்ல போய் குளிப்போ. நான் அப்புறம் எந்த ட்ரெஸ் போடுறது, மண்டு மாதிரி பேசாதீங்க. யாரு, நான் பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறேன்னா? சரி போய் குளி, முதல்ல போ. அங்கே என்னோடய ஷெல்ஃபில் டிஷர்ட்லாம் இருக்கும், அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோ. ஆனால் அது வந்து அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி தலையை குனிஞ்சிட்டு நர்வஸாக இருக்க. உன் சைஸ் என்ன? உன் சைஸ் என்னன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி ஹேண்டை வச்சு காணிக்கிறான், சைஸ் என்ன அப்படின்ட்டு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அது வந்து அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஸோ சொன்னேண்ணே, அவ்வளோதானா? சரிப்போ, நான் என் பிஏ விட்டு வாங்கிட்டு வர சொல்கிறேன். பிஏவா? ஐயோ ஆளவானா? பிஏனா பொண்ணு தான் சரியா? ஓ சரி அப்படின்ட்டு நீங்களும் குடுக்குடுன்னு மேலே ஓடிடுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் சிவந்து போயிடுது, என்ன பேசுறதுன்னே தெரியல, நர்வஸாக இருக்குது அப்படின்னு நின்றுட்டுருக்கீங்க. இப்போல்லாமா பேசுவாங்க? அச்சோ, இந்த மாதிரிலாம் நான் யாருமே பேசி கேட்டதில்ல. ஒரு பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கேட்குறாரு, சைஸ் என்னன்னு அவர் பாட்டு கேட்குறாரு. அச்சோ, எனக்கு இவ்வளோ கூச்சமாக இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு நீங்கள் குடுக்குடுன்னு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிடுறீங்க. எங்கள் ஜிம்முனுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, அவனும் நீங்கள் பண்ண ரியாக்ஷன்லாம் பார்த்து சிரிச்சிட்டே சம்திங் கைண்ட் ஆஃப் கியூட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ இப்போ பிஏவும் கிளாத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்க கொடுத்தோன்னே, தேங்க்ஸ் ரஜினா, இட்ஸ் ஓகே சார் அப்படின்ட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போயிடுது. ஸோ எங்கள் ஜிம்மன் தான், ஏய் இருக்கியா இல்லையா? அது வந்து அது என்னன்னா, கதவை தர. இல்லை வேண்டாம், நீங்கள் அங்கேயே நில்லுங்க. என்னாச்சு, எதான் பிரச்சனையா என்ன? பைப் எதையும் உடச்சிட்டியா? இல்லை அதெல்லாம் குளிச்சிட்டேன், ஆனால் இந்த ட்ரெஸ்ஸு தான் எனக்கு பிடிக்கவே இல்லை. என்ன ட்ரெஸ்ஸு, என்ன போட்டிருக்க? உங்களோட ஷர்ட்டு தான். அதை எதுக்கு எடுத்து போட்டேன்? நான் தான் ட்ரெஸ் கொண்டு வரேன்னு சொன்னேன்ல. இல்லை நான் அப்பமே வந்துட்டேன். அப்போ இவ்வளோ நேரமா உள்ளே நின்றுட்டு இருந்தியா? இல்லை அது ரொம்ப கட்டையாக இருக்கா, அது அங்கங்கே தெரியுது, ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் என் ட்ரெஸ் எல்லாம் கொடுங்களேன், நான் போட்டுட்டு அப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன். ஓ சரி இந்தா அப்படின்ட்டு எங்கள் ஜிம்மன் தான் உங்ககிட்ட கிளாத்ஸ் எல்லாம் கொடுக்குறான். நீங்களும் அதெல்லாம் வாங்கிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படி போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. ஸோ இப்படியே தான் அன்றைக்கி டே ஃபுல்லாக போகுது. நீங்கள் நிறைய தான் கதை சொல்லிட்டே இருக்கீங்க ஜிம்மின்ட்ட. ஸோ ஜிம்மினுக்கு உங்கள் ரியாக்ஷன் வச்சே ஓ ஹாப்பி ஸ்டோரி, ஓ சேட் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிக்க மட்டும் செய்கிறான். அதுக்கப்புறம் சில விஷயங்கள் அவனுக்கே புரியுது நீங்கள் பேசுகிறது. நீங்கள் அடிக்கடி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அது அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியுது. ஸோ இப்படியே தான் டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆக இப்போ ஒரு நாள் ஜிம்மன் தான் உங்களை கூப்பிடுறான். வயன் இங்கே வரியா இல்லையா அப்படின்னு கேட்க நீங்கள் அப்படியே கீழே வரீங்க. என்னாச்சு ஜிம்மன்? இல்லை உன் மனசில் நீ என்னதான் நினச்சிட்டு இருக்க? என்னாச்சு, நான் இன்னும் பண்ணலையே. இல்லை
தினமும் பார்க்குறேன், நீ சாப்பிடவே மாட்டேன்ற. ஆ, இங்கே பாரு, இன்னைக்கு நீ ஃபுட்டை சாப்பிடல. இதெல்லாம் வேஸ்ட் பண்ணுறதுக்கா? இல்லை, அது பிக் தானே. என்ன? ஆமாம், பிக் தான். எங்கள் ஊரில் பிக்கெல்லாம் அவ்வளோ சுலபமாக சாப்பிட மாட்டோம், நாங்கள்லாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஏன்னா பிக் சாப்பிட மாட்டீங்களா? ம், இந்தியாவில் மோஸ்ட்டாக இந்தியன்ஸ் பிக் சாப்பிட மாட்டாங்க. ஓ, அப்படியா? சரி சரி, இதை முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. இல்லை, எனக்கு அதுவும் இல்லாமல் இந்த கொரியன் ஃபுட்லாம் பிடிக்கவே இல்லை. ஏன் பிடிக்கல? பிடிக்கல, அதான் 2 வாரம் ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு வாரத்தில் அனுப்புகிறேன், நீங்கள் இன்னும் அனுப்பவே இல்லை என் ஊருக்கு. அங்கே போயிட்டு இந்த மீன் குழம்புல கை வைக்காம எனக்கு தூக்கமே வராது அப்படின்ட்டு நீங்கள் குழம்பிட்டு இருக்கீங்க. ஜிமனுக்கு ஒன்றும் புரியல. ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, நீங்கள் உங்கள் ஊர் ஃபுட்டை ரொம்பவே மிஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? ஒன்று பண்ணலாம். நீங்கள் நான் சொல்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கி தரீங்களா? நானே ஃபுட் மேக் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப ஈகராக சொல்கிறத பார்த்தோன்னே ஜிமனுக்குமே நல்லா பண்ணுவாளோ அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை வருது. சோனும் சரி நான் வாங்கி தரேன், நீ பண்ணு, பட் பி சேஃப், ஓகே? சரி சரி அப்படின்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணிருக்கீங்க. ஸோ அன்னைக்கு ஈவினிங் போலயே ஜிம்மன் நீங்கள் கேட்ட திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான். சரிங்க, அப்படியே ஈவினிங் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஜிம்மன் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தலையை தூத்திட்டு வரான். நீங்கள் அப்படியே பூந்து விளாடிட்டு இருக்கீங்க மாவு கூட. ஸோ இதை பார்த்தோன்னே என்ன இவ ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி சமைச்சிட்டு இருக்கா, வியர்ட் அண்ட் ஃபன்னி அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்து இந்த கவுண்டரில் வந்து உட்காந்துட்டு உங்களே இப்படி பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் என்னங்க இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, இதை பசங்க பார்ப்போம் அப்படின்ட்டு மாவு பசை விட்டுறீங்க. ஓ, வந்தது இது ஒன்று தான் மிச்சம் அப்படின்ட்டு நல்லா போட்டு பிசைஞ்சிட்டு இருக்கான். ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. நீங்கள் என்னெல்லாமோ ப்ரிப்பேர் பண்ணி பசங்க அந்த ஃபுட்டை மேக் பண்ணுறீங்க, செம்மையாக இருக்குது. ஸோ எக்ஸாக்ட்லி அது பரோட்டா தான். ஸோ நீங்கள் நல்லா அப்படியே மேக் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறீங்க, உங்களுக்கு செம்மையாக பிடிச்சிருக்கு. அப்படியே நீங்கள் ஸ்மெல் பண்ணிட்டு என்ன டேஸ்ட்டாக இருக்க போதோ அப்படின்னு அங்கே வந்து பீஃபில் வந்து கறி மாதிரி பண்ணியிருப்பீங்க. ஸோ இதை எடுத்து வைக்கிறீங்க, அது அப்படியே மணக்குது. ஸோ ஜிம்மனுக்கா என்னது பரோட்டா வித் பீஃப், பீஃப் இல்லாமல் பரோட்டா இல்லை, பரோட்டா இல்லாமல் பீஃப் இல்லை, ஓகே அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிம்மனோ உண்மையிலே நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு பரோட்டா அப்படி பிச்சு அப்படியே அந்த பீஃபை வச்ச அவன் வாயில் அப்படி திணிக்கிறீங்க. அவனும் அப்படியே கொஞ்ச நேரத்தில் கண்ணெல்லாம் மூடி அப்படி ரசிக்க ஆரம்பிச்சிடறான். நீங்களும் செம்ம ஹாப்பியாக அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கறியும் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படியே பொரோட்டெல்லாம் பிச்சு போட்டு கறி ஊற்றி ஒன்று கொடுக்குறீங்க. அவன் அவ்வளோதான் செத்துட்டான் அந்த ஃபுட்லேயே. அப்படியே பார்த்துட்டு ஏய் இதெல்லாம் என்னது, வாவ் செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். இன்னுன்ட்டு ஒரு 5-6 உள்ள அமுக்கியிருப்பான். செம்மையாக இருக்குடி அப்படின்ட்டு உங்ககிட்ட தான் சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் செம்ம, அதாவது கண்ணில் கிளிட்டரியா அவனை அப்படியே பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருக்கீங்க. இன்னும் எவ்வளோ வித்தையும் உள்ள வச்சிருக்க, வேணா ஒன்று பண்ணலாம், நான் வேணா பாத்திரம் வளர்க்குறேன், நீ வேணா எனக்கு சமைச்சு தெரியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். டன் அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ 2 பேருக்கும் இதான் வேலையாகவே போகுது. நீங்கள் சமைக்க, அவன் அதை சாப்பிட, அப்புறம் ஓஹோன்னு 2 பேரும் டான்ஸ் ஆட, இதுதான் நடந்துட்டுருக்கு. ஸோ இப்படி கொஞ்சம் டேஸ் போக இப்போ ஒன் டே ஜிம்மனோட லேண்ட்லைனுக்கு தான் ஒரு கால் வருது. என்ன கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே இருக்குன்னே தெரியாமல் கிட்டத்தட்ட வந்து 3 வீக்ஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கேஷுவலாக அந்த ஃபோன் எடுத்து காதில் வச்சு ஹலோ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அந்த பக்கத்தில் அந்த பர்சன் யார் நீங்கள், என்ன பொண்ணு வயசுலாம் கேட்குது, ஜிம்மன் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கு அப்போ தான் உரைக்குது. அச்சோ அப்படின்ட்டு டக்குன்னு ஃபோனை வச்சிடுறீங்க. அச்சோ நான் வேறு கால் அட்டன் பண்ணிட்டேனே, ஐயோ ஏன் இதுக்கிட்டி பைத்தியக்காரத்தனமாக பண்ணுறேன், நீ அவர் வீட்டில் இருக்கடி, இது உன் வீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடஞ்சிட்டு வரீங்க. சரி எங்கள் ஜிம்மன் வந்தேண்ணே, என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை. என்ன வேலை பண்ண? இல்லைங்க ஒன்றும் பண்ணலையே. என்ன பண்ணேன்னு சொல்லு. இல்லை ஃபோன் அடிச்சிச்சா? சரி அட்டன் பண்ணி பேசிட்டேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் ஷாக் ஆயிடுறான். பிகாஸ் நீங்கள் ஒரு பொண்ணு வாய்ஸ் கண்டுபிடிக்காமையா இருப்பாங்க என்ன லாங்குவேஜில் பேசினாலும். ஸோ இப்போ அடுத்த செகண்ட் பார்த்தா ஜிம்மனோட வீட்டு காலிங் பில் தான் அடிக்குது. என்னங்க அதுக்குள்ள போலீஸ் வந்துட்டாங்களா என்ன பிடிச்சிட்டு போகிறதுக்கு? இல்லை போலீஸ்லாம் இருக்காது, என்னோட தம்பி அவனா இருப்பான், அவன் தான் நினைக்கிறேன் அப்படின்னு டோர் ஓப்பன் பண்ணா. ஹயாங் வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு, ஹயாங் நான் பார்த்தேன், ஹயாங் உங்கள் ஃபேனாக இருக்கும், ஹயாங் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஹயாங் ஹயாங்னு திரும்ப பார்த்துட்டு இருக்கான். ஹயாங் இது இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களே ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஜங்குக்கு தான். ஸோ ஜங்குக்கு உங்களே அப்படி பார்க்க நீங்கள் அப்படியே கையெல்லாம் கும்பிட்டு வணக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ இங்கே ஜங்குக்கு நீங்கள் வணக்கம் சொல்கிறீங்களா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அனியம் அப்படிங்கிறான். ஸோ நீங்களும் அனியம் அப்படிங்கிறீங்க. ஸோ மாற்றி வணக்கம் போட்டுட்டு ஒரு மாதிரி ஆக்வர்டாக நின்றுட்டு இருக்க.
ஆ, டேய் என் அப்பா பற்றி உனக்கு தெரியும்ல, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறான். உண்மையிலேவா? அப்போ காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தீங்களா ஹயோங்? ஹயோங் அப்போ இதுக்கு பேர்? டேய் அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்காண்டா டைப் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு எந்த ஊருன்னு தெரில. அது பக்கத்தில் இருக்க ஏர்போர்ட்டில் கொண்டு விட்டு நம்ம ஆட்களை வச்சு அவளை ஊருக்கு அனுப்பலான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அது வரைக்கும் இங்கே இருந்தேன். அவள் ஊர் அவளுக்கே சரியாக தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் வெளியே வந்து ஏன்னா தன் பழக கூட மாட்டேன்றாடா, சச்ச இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் எல்லாத்தையும் சொல்கிறாரு. இங்கே ஜங்குக்கும் எல்லாம் கேட்டுட்டு உங்களை அப்படியே பார்க்க, நீங்கள் அப்படியே வீடு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இப்போது அப்படியே அந்த ஃப்ரிட்ஜில் இருக்க மேக்னெட்ஸ் எல்லாம் பிடிச்சி அழகாக ஆர்டராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீ வந்து இதோட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அது அழகாக டாய்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அந்த மேக்னெட்ஸ்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. ஸோ இதை பார்த்தோன்னே ஆமாம் இன்னசென்ட் தான் அப்படின்னு ஜங்குக்கும் ஒத்துக்கிறான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஜங்குக்கும் ஜிம்மனும் தான் உட்காந்து அப்படியே பேசிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த டேபிளில் இருக்க பேப்பர் வெயிட் இருக்குல்ல, ஸோ அது ஒரு மாதிரி எக் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதை எடுத்துட்டு அப்படியே சுற்றி சுற்றி விட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. ஸோ இதை பார்த்தோன்னே எப்படி ஹாயம் இப்படி ஒரு இன்னசென்டான பொண்ணு பிடிச்சிட்டு வந்தீங்க? அதான்டா தெரில, எனக்குனே வந்து மாட்டிருக்கு பாரு அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் உங்களை தான் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த கவலையும் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு அதை வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. என்ன இவங்க ஃபோனு டிவி எதுவுமே இல்லைடா, ஃபோன் கூட கிடையாதுடா விட்ட. என்ன உண்மையிலேவா? ஆமாம். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷ் தெரியாதா? நான் வரும்போது நல்லா வெல்கம்லாம் சொன்னாங்களே. புவர் இங்கிலீஷ்டா அப்படின்ட்டு ஜிம்மன் சொல்ல, ஓஹோ சரி சரி அப்படின்னு இங்கே ஜங்கு கொஞ்ச நேரம் கழிச்சு உங்ககிட்ட அப்படியே வந்து பேச ஆரம்பிச்சாரா. நீங்களும் ஜங்குக்கும் செம்ம மெர்ஜ் ஆயிடுறீங்க. பக்கத்தில் டிரான்ஸ்லேட்டர்லாம் வச்சுட்டு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு உங்க கூட பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி பேசிட்டு உங்க கூட நல்லா சிரிக்கிறான். நீங்கள் ஜிம்மன் கூட இருந்து சிரிச்சதை விட ஜங்கு கூட இருந்து ரொம்ப சிரிக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் ஜிம்மனுக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப வினோதமான ஒரு ஃபீலு. அது என்னன்னே அவனால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியல. ஸோ ஜிம்மன் அப்படியே உங்கள் 2 பேருமே வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்டே இருக்கான். எங்கே நீங்கள் அப்படியே வந்துட்டு ஜங்குக்கு டாட்டாலாம் கணிச்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா பை போய் போட்டு மேன்ஷனுக்கு போயிடுறாரு. எங்கள் ஜிம்மன் தான் அப்படியே உங்களே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கேன். ஜங்குக்கு ரொம்ப நல்லா பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன நல்லா பேசுகிறானா? அப்போ அவங்க கூட போக வேண்டியதுதானே, எதுக்கு இங்கே இருக்க? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் கோவமாக இருக்கீங்க? நான் சொன்னாலும் உனக்கு புரிய போகிறது இல்லைல்ல அப்படின்னு ஃபோனை தூக்கி இடையில வச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறான். அவங்க கூட போக வேண்டியதுதானே, எதுக்கு இங்கே இருக்க? இல்லை அது வந்து என்னன்னா அது அவர் ரொம்ப ஜாலியாக பேசுகிறாரு, என் குட்டி தம்பி மாதிரி. தம்பி மாதிரியா? உன்னை இங்கே இருந்த அனுப்புகிற ஐடியாவே எனக்கு இல்லை சரியா? இங்கேயே கடை. எதுக்கு உன்னை கூப்பிட்டு வந்தனோ அதுக்கு உன்னை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறேன் அப்படின்ட்டு ஜிம்மன் பாட்டுக்கு அங்கேருந்து போக உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுது. என்ன இவர் இப்பெல்லாம் பேசுகிறாரு? ஒரு வேளை நம்ம எல்லாரும் கூட பேசுறது அவருக்கு பிடிக்கல போல, சொல்லியிருக்கலாம்ல, நான் பேசாமல் ரூம்குள்ளேயே இருந்திருப்பேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம்மன் தான் வெளியே வரான். அப்போ நீங்கள் அங்கே ஆளே இல்லை. ஸோ இதை பார்த்துட்டு என்ன எனக்கு என்ன அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு பிகிட் கிளம்பி போயிடுறான். ஸோ இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் அப்படியே வீட்டுக்கு வரான். பட் ஸ்டில் நீங்கள் எதுவுமே வரல, சாப்பிடல, ஒன்றும் பண்ணல, எல்லாம் வச்ச இடத்துல அப்படியே இருக்குது. ஸோ இங்கே ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி பேனிக் ஆகிடுது. என்னாச்சு, ஏதாவது பண்ணிக்கிட்டாலாம் என்ன அப்படின்னு ஒரு பயத்தில் அடி குடுக்குடுன்னு மேலே வந்து அப்படியே உங்கள் ரூமை தான். வயன் கதவு திரடி, வயன் ஒன்றை தான் கதவு துற அப்படின்னு சொல்லி நாக் பண்ணிட்டே இருக்கான். இங்கே நீங்கள் எந்த மூமெண்ட்டும் கொடுக்குற மாதிரி தெரில. ரொம்ப பேனிக் ஆகிட்டு அப்படியே கீழே ஓடி ஸ்பேர்க்கி எடுத்துகிட்டு வந்து டோர் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே தான் வரான். வயன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பெட்டில் அப்படியே சுருண்டு படுத்திருக்கீங்க. ஸோ அந்த பெட்டில் அப்படியே அந்த ஒயிட் பெட்ஷீட்டில் ஃபுல்லாக பிளட் ஸ்டெயினாக இருக்குது. அதை பார்த்தோன்னே ஜிம்மனுக்கு அப்படியே உயிரே இல்லை. உங்கள் பக்கத்தில் அப்படியே வரான். வந்துட்டு வயன் தெரியாமல் சொல்லிட்டேன்டி, இங்கே பாரு வயன், இங்கே பாரு நீ என்னடி பண்ண அப்படின்னு உங்கள் கையெல்லாம் பிடிச்சி பார்க்குறான். எங்கடி கட் பண்ணிக்கிட்டா, என்னடி வச்சு அப்படின்ட்டு உங்களை அப்படியே தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கான். இங்கே நீங்கள் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணிட்டு ஜிம்மன்ஷி அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மனும் என்னாச்சுடி, என்னாச்சு, என்ன பிளட் எல்லாம் வருது அப்படின்னு சொல்ல நீங்கள் உங்கள் பிஏவை கூப்பிடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ ஜிம்மனுக்கு ஒன்றுமே புரியல. டக்கு டக்குன்னு பிஏக்கு கால் பண்ண அந்த பொண்ணு பதறி அடிச்சு ஓடி வருது. இப்போ ஓடி வந்துட்டு சார் என்னாச்சு சார்? இல்லை அது ரெஜினா உள்ள உள்ள அவளுக்கு பிளட் அப்படின்னு சொல்ல அவளுக்கு புரியுது. சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஜஸ்ட் பீரியட்ஸ் தான், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல ஜிம்மனுக்கு அப்போ தான் உயிரே வருது. அப்படியே உட்காந்துடுறான். ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிருக்கும். அப்படியே கண்ணெல்லாம் ஒய்ப் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. இப்போ ரெஜினா அப்படியே ரூமுக்குள்ள வந்துட்டு உங்களை அப்படியே பார்க்குறா. அப்படியே சுருண்டு படுத்துட்டு இருக்கீங்க. அப்போதான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறா. உங்களுக்கு கொஞ்சம் கான்ஷியஸ் வந்தோன்னே நீங்கள் எல்லாம் போய் சேஞ்ச் பண்ணிட்டு தேங்க்ஸ். உங்கள் பேர்? என் பேர் ரெஜினா. நீங்கள் தமிழ்ல பேசுகிறீங்க? ஆமாம், ஆக்சுவலாக
நான் இந்தியன் தான். இங்கே ஐடல்ஸுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகி பிஏவாக வரணும்னு முடிவெடுத்து ஜிம்மனுக்கு பிஏவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, ஆ சரி சரி, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். தமிழ் ஆட்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் ரெஜினா கிட்ட நிறைய பேசுகிறீங்க. ஸோ ஜிம்மனுக்கு இதெல்லாம் கேட்ட பிறகுதான் ஒரு மாதிரி அப்பா இருக்காப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் அவனுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, நம்ம அப்படி பேசியிருக்க கூடாது, இல்லைனா இந்த மாதிரி ஒரு நிலமையில நம்ம கூட கூட நம்ம இருந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணல். ஸோ நீங்கள் ரெஜினா சொல்லுங்கள், உங்கள் நம்பர் கிடைக்குமா? நம்பரை ஆமாம், நான் வந்து நம்பர் எழுதிட்டு போகிறேன், ஊருக்கு போய் உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்லாம் எழுதி தராங்க. ஸோ நீங்களும் தேங்க்ஸ் ரெஜினா அப்படின்ட்டு அவளை கட்டி பிடிச்சிக்கிறீங்க. ஸோ அப்படியே டேஸ்லாம் ஸ்கிப் ஆக நீங்களும் ஜிம்மனும் அப்பப்போ பார்த்துப்பீங்க. பட் ஐஸ் பேசும், வாயம் பேச மாட்டீங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருப்பீங்க. இப்போ ஒன் டே ஜிம்மன் தான் அவங்கள அப்படியே கூப்பிடுறான். நீங்கள் மேலேருந்து, என்னாச்சு ஜிம்மன், இங்கே வா. வந்துட்டேன், இந்தா உன் பாஸ்போர்ட் அண்ட் நீ இல்லீகலாக தான் இங்கே வந்திருக்க, பட் அது தெரியாமல் ஊருக்கே போகிறதுக்கு எல்லாம் பண்ணிட்டேன். 1 month ஆயிடுச்சு, மன்னிச்சிடறேன். 1 week டைம் கேட்டேன், பட் லேட் ஆயிடுச்சு. இல்லை அது பரவாயில்ல. இது உன் பாஸ்போர்ட் அண்ட் இது உன் ஃப்ளைட் டிக்கெட். நீங்கள் இறங்குற அதுக்கப்புறம் ஒரு காரில் என் ஆளுங்க ஒன்று கொண்டு போயிடுவாங்க. அங்கே உனக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். ஆக்சுவலாக உன்னோட வீடு எல்லாத்தையும் நாங்கள் சேஞ்ச் பண்ணி சிட்டிக்கு கொண்டு வந்துட்டோம். அண்ட் உனக்கு ஜஸ்ட் இப்போ தான் 19 ஆகுதுங்கிறத நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே முழிக்கிறீங்க. இல்லை அதெல்லாம் இதுக்கு சொல்லிக்கிட்டு அதனால உனக்கு ஒரு நல்ல காலேஜில் அட்மிஷன் போட்டிருக்கோம். வித் உனக்கு எல்லா மார்க்ஸுமே அங்கே அரேஞ்ச் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். ஒழுங்காக போய் படிக்கிறேன், புரியுதா அப்படின்னு சொல்ல நீங்கள் சரி, உனக்கு அங்கே ஒரு மெய்டு இருப்பாங்க, அவங்களே எல்லாம் பத்தாவாக பார்த்துப்பாங்க. இல்லை நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க, நான் என் கிராமத்துலேயே இருந்துக்கிறேனே. முடியாதவன், நீயும் என்னன்னு கற்றுக்கணும் சரியா? இங்கே பாரு, உன்னை கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி எத்தனை பொண்ணுங்களுக்கு நடக்கும்னு எனக்கு தெரியாது, பட் உன்னை சேஃபாக பார்த்துக்கணும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு கிட்னாப் பண்ண பொண்ணு அண்ட் உங்களை சேஃபாக ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன், அதுக்கு தான் உங்ககிட்ட இப்படி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. அவனையே உங்களுக்கு ஒன்றும் சொல்ல வழி இல்லை. சரி ஜிம்மன், எனக்கு ஃப்ளைட் அப்படின்னு கேட்குறீங்க. அது டே ஆஃப்டர் டுமாரோ. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ நீங்கள் அவன் கொடுத்த எல்லா ட்ரெஸ்ஸையும் நீட்டாக துவைச்சு அது எல்லாத்தையும் அரிசியாக அடிக்கிட்டு அப்படியே நீங்கள் ஸ்டார்டிங்கில் வரும்போது ஒரு தாவணி போட்டிருப்பீங்கல்ல, ஸோ இதை அப்படியே போட்டுக்கிறீங்க. ஸோ நீளமாக உங்கள் முடியெல்லாம் அழகாக பின்னி போட்டுட்டு அப்படியே வந்துட்டு கீழே வரீங்க. நீங்கள் வரும்போது ஒன்றும் கொண்டு வந்திருக்க மாட்டீங்க. ஸோ அப்படியே வந்து கீழே வந்து நிற்க, ஓகே உனக்கு எல்லாம் ஓகே தானே, இந்த ஃபோன் வச்சுக்கோ, இந்தியா போயிட்டு ஒரே ஒரு கால் பண்ணு, இதில் கால் பண்ண முடியும் சரியா? கால் பண்ணி நீ போய் இறங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லு, ஓகே? நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நீயும் வாயில் சொன்னதான் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதில் இருக்க அவன் நம்பரையும் காமிச்சு இப்படி தான் கால் பண்ணணும்னு சொல்லித்தரான். ஸோ நீங்களும் அதெல்லாம் கேட்டு ஓகே ஜிம்மன் அப்படின்னு நீங்கள் போகிறீங்க. வெளியே உங்களுக்காண்டி கார் வெயிட் பண்ணுது. ஸோ நீங்கள் அப்படியே ஏறும்போது ஜிம்மன் நீங்களும் வாங்கலை அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்ட்டு அவனும் வரான். ஸோ இப்போ நேராக ஏர்போர்ட் போயிட்டு உங்களை அப்படியே உள்ள போர்டிங்லாம் முடிச்சு அனுப்பி விடுறான். ஸோ நீங்களும் உள்ளே போயிட்டு அப்படியே நிற்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் கூட ஒரு பொண்ணு வரா. ஸோ அவள் தான் உங்களை சேஃபாக இந்தியா வரைக்கும் கூப்பிட்டு போகிறா. பிகாஸ் உங்களுக்கு இடையில தான் பிரச்சனை வந்துச்சுன்னா, ஏன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வராது, ஸோ கொஞ்சம் தான் வரும், தோடால. ஸோ அதனால் அவளும் கூட வரா. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. எங்கள் ஜிவனுக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. பட் உங்களை விடுற வரைக்கும் தெரியல, அவன் வீட்டுக்கு வந்தானே அது தெரியுது. பிகாஸ் ஜல்னு உங்கள் கொலுசை போட்டுட்டு நீங்கள் அங்கங்கே நடப்பீங்க. எப்படின்னா வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுக்கு கொலுசு போட்டு சுற்றுவீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஜிம்மன் சிரிச்சிருப்பான். அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவள் ஊருக்கு போய் தான் ஆகணும், அதானே அவளோட விருப்பமும். அவளை கடைசி பார்த்த வரைக்கும் அவள் கண்ணில் எதுவும் எனக்கு தெரியல. பொண்ணுங்களோட மனசை படிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலைடா அப்படின்னு ஜிம்மன் அப்படியே சோஃபாவில் உட்காரான். ஏதோ பெருசாக மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் அப்படியே ஊருக்கு போய் சேர்ந்துருப்பீங்க. ஸோ அப்படியே ஃபோன் எடுக்கிறீங்க, அப்படியே அன்லாக் பண்ணிட்டு ஜிம்மனுக்கு கால் பண்ணுறீங்க. எங்கள் ஜிம்மனுக்கு ஃபோன் வருது, வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஜிம்மன் சொல்லுவேன், நான் வந்துட்டேன், ஊருக்கு வந்துட்டேன், வீட்டில் தான் இருக்கேன். தேங்க்ஸ் ஜிம்மன் எல்லாம் பண்ணி தந்ததுக்கு. இட்ஸ் ஓகே மேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபோன் அதோட கட்டு. அதுக்கப்புறம் நீங்களும் பேசல, ஜிம்மனும் பேசல. இப்படியே 2 பேரோட லைஃப்பும் ஒவ்வொரு சைடு போகுது. நீங்கள் கொஞ்சமாக உங்களுக்கு ட்விட்டர்லாம் இருந்திருப்பாங்க, இதெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி இங்கிலீஷும் கற்றுக்குறீங்க. உங்களுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு வெறி வந்துடுச்சு, அதனால் கற்றுக்குறீங்க. காலேஜும் படிக்கிறீங்க. ஸோ ஃபைனலாக எல்லாமே சுபமாக முடிக்கிறீங்க. கிட்டத்தட்ட 4 years ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஜிம்மன் எல்லாருமே வந்துட்டு அங்கே மிலிட்ரிலாம் போயிட்டு வந்துட்டு மறுபடியும் ரீஜாயின் பண்ணி சூன் வந்துட்டு ஃபேன் மீட்லாம் நடக்க போகிறதா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி நினைவாவா
உண்மையிலே ஃபேன் மீட்லாம் வைக்க போகிறாங்களா அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறீங்க. ஸோ இப்போது அப்படியே காட்டினா கொரியாவில் ஃபேன் மீட் நடந்துட்டுருக்கு. ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு எல்லா மெம்பர்ஸும் ஜாலியாக உட்காந்து ஆர்மிஸ் கிட்ட அப்படியே கனெக்ஷனாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஜிம்மனுக்கு ஏதோ ஒரு ஆங்கிலட் சவுண்டு, என்ன இந்த கொலுசு சவுண்டு அப்படின்ட்டு ஜிம்மன் அங்கங்கே தேடுறாரு. அவருக்கு ஒரு மாதிரி வியடாக இருக்குது. வருஷங்கள் போச்சு, நான் அவளை மட்டும் நான் மறக்கவே இல்லைல்ல அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்க. அந்த ஆப்போசிட்ல இருந்த ஆர்மி தான், என்ன ஜிம்மன் தானா சிரிக்கிறீங்க? இல்லை நான் நினச்சேன் அதான் சிரிச்சேன், வேற ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா ஜிம்மன், எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? உங்கள் மேரேஜை பார்க்குறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ கண்டிப்பாக. அண்ட் உங்கள் நம்பர் கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக உங்களை என் மேரேஜுக்கு இன்வைட் பண்ணும். ஓ ரியலி அப்படின்ட்டு அந்த பொண்ணு நம்பர் கொடுக்குது. ஸோ இப்படி நம்பர்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஜாலியாக வந்துட்டு அந்த பொண்ணு கிளம்பிடுது. இப்போ கரெக்டாக அப்படியே ஒரு பொண்ணு வந்து உட்கார்றா. அவள் லாங்காக ஹேர் இருக்கு, நீளமாக பிரைட்ஸ் பண்ணியிருக்கா, செம்ம ஒரு அழகான ஒயிட் அண்ட் பிளாக் சாரீ. அப்படியே வந்து உட்காந்துட்டு ஹாய் ஜிம்மன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜிம்மனுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஃப்ரோஸ் ஆயிடுறான். அப்படியே குனிஞ்சு ஃபோனை தான் அப்படியே எடுத்து பார்த்துட்டு இருந்திருப்பான். அதில் உங்களோட பிக் தான் இருந்திருக்கும். அதை பார்த்துட்டு இப்போ அந்த வாய்ஸ் கேட்டோன்னே அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிடுறான். இங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹே நீயா அப்படிங்கிற மாதிரி உங்களை அப்படி பாயிண்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கான். இங்கே நீங்கள் தான் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் டியரப் ஆகுது. அப்படியே நிமிந்து பார்க்குறான். நீங்கள் அப்படியே வந்துட்டு ஹாய் ஜிம்மன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவ்வளோதான், பையன் அங்கேயே பிரேக் டவுன் ஆயிடுறான். எங்க என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். எல்லாம் உங்களுக்காண்டி தான். என்ன அழ போகிறீங்களா சிரிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நீங்கள் நல்லாவே இங்கிலீஷ் பேசுகிறீங்க ஒயன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அழகாக கொரியனையும் ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறீங்க. அவனுக்கு ஷாக் ஆகிடுது. என்ன என்னது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். எல்லாம் உங்களுக்காண்டி தான், உங்களை பார்க்கணும் தான் வந்தேன், உங்களை ரொம்ப மிஸ் பண்ண ஜிம்மன் அதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையில் கொண்டு வந்த லட்டை தான் கொடுக்குறீங்க. அவன் அதை அப்படியே பார்த்துட்டு லட்டு, ஆமாம் லட்டு தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஓகேடா, நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த ஸ்டோரி நான் எப்படி கொண்டு வந்தேன்னு எனக்கு தெரியல. லிட்டரலி வந்து எடா இருந்திருக்கலாம், எனக்கு இது தெரியல. பட் ஓகே, எனக்கு வந்து இப்படி ஒரு ஸ்டோரி கொடுக்கணும்னு ஏன் தோணுச்சு, எதுக்கு தோணுச்சுலாம் தெரியல. வியடாக இந்த சம்பவம் இருந்திருக்காது, கொஞ்சம் அடி போயிருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆமீஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சங்க ஆமீஸ், பாய்.